இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா பேசிட்டு இருக்க? நீ எங்கல்ல ஒருத்தன்டா. உனக்கு ஒரு நல்லது நடக்கும்போது நாங்க அதை அவாய்ட் பண்ணுவோமா? டேய், வீட்ல அத்தனை பேரும் கடை திறப்பு விழாவுக்கு அவ்வளவு ஆசையா கிளம்பணும்டா. இந்த ஃபங்க்ஷனுக்காக மாற வீட்ல எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான்டா. அது உனக்கு தெரியுமா? கார்த்தி, எனக்கு காது குத்தியாச்சு. திரும்ப இதுக்கு மேல என்னை ஏமாத்த வேணாம். போதும்டா, போதும். என்னை விட்டுருங்கடா, நான் தனியாவே இருந்துக்கிறேன்டா. டேய், அப்பா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரா. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டோம். என்னடா சொல்ற? அப்பா, அப்பாக்கு என்ன ஆச்சு? எப்படா ஆச்சு? உன் கடத்தரப்பு வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கிறப்ப அப்பாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு அந்த நிமிஷத்துல என்ன பண்றதுன்னே தெரில. அவரை தூக்கிட்டு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். நீ வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வந்தோம். அவர் உடம்ப பாத்துக்க சொன்னா அவர் கேட்கவே மாட்டாரா. எல்லா பிரச்சனையும் அவர் தலைமையில தூக்கி போட்டுட்டு மன உளைச்சலாக இவர் உடம்ப கெடுத்துக்கிறாரா. ஐயோ, இப்போ எப்படி இருக்காரு? டாக்டர் என்னடா சொன்னாரு? இனி பயப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்காரு. அவர் மெயினா ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, கஷ்டப்படுற மாதிரி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். டே மாறா, நான் தான் சொன்னேன்ல, உண்மையை சொன்ன ராகவன் புரிஞ்சுப்பான்னு. பாரு, புரிஞ்சுக்கிட்டான். ராகவா, விட்றா. டேய், என்னடா? அவர் நம்ம 3 பேருக்கு அப்பா தானடா. சொல்றா, அவர் நம்ம 3 பேருக்கு அப்பா தானே. அவருக்கு முடியாம போயிருக்கு. அது ஏண்டா நீங்க யாரும் என்கிட்ட சொல்லல? சொல்றா, நான் எத்தனை வாட்டி கால் பண்ணேன். அட்டன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்னடா? அப்போனா இந்த குடும்பத்துல இருந்து ஒதுக்கப்பட்டவன். டேய், என்னை எல்லாரும் தலைமுழுகிட்டீங்க, அப்படிதானே? டேய், சொல்ற சூழ்நிலை இல்லடா. எல்லாம் பயந்து போயிருந்தோம். நீ கடை வேற ஆரம்பிக்க போற. அந்த நேரத்தில் உங்ககிட்ட சொன்னா நீ உடஞ்சு போயிடுவ. அந்த ஃபங்க்ஷனும் நடக்காது. அதனால தான் சொல்லி உன்னை சங்கடப்படுத்த வேண்டாமேன்னு சொல்லலை. டேய், நான் அவரோட மூத்த பையன்டா. அப்பா விட எனக்கு ஃபங்க்ஷனாடா முக்கியம். ஏதோ வேற யாருக்கு சொல்ற மாதிரி சொல்றீங்களேடா.